வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு மண்டி செய்ய போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் காஞ்சோன 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு போடுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கங்க. 2 பச்சை மிளகாய கீறி வச்சிருக்கேன். அதையும் போட்டு 100 கிராம் சாம்பார் வெங்காயம், 50 கிராம் தக்காளிய குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கங்க. இப்போ ஒவ்வொரு காயா போட்டுறலாம். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், குடமிளகா, கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். உங்ககிட்ட உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இன்னும் என்னென்ன காய் இருக்கோ போட்டுக்கங்க. மூக்கல்லையை ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டுக்கலாம். மொச்சை இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணி ஊற்றி மூடி 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக காரசாரமான மண்டி ரெடி. இது ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்.